ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். எங்கே நம்ம போயிருக்கிறோன்னா எங்கள் மம்மி வீட்டுக்கு. ஏன்னா ராகேஷ் கார் சைடில் போடுற சுல்தான் பேலஸ். எஸ், இங்கே எப்போ வந்தாலும் நாங்கள் டீ அண்ட் சமோசாக்கு ஒரு பிட் ஸ்டாப் இருக்கோம். எங்கே டீ குடிப்போம். டீயா? இந்த வெயில டீயா? ஏன் நாங்க டீ குடிக்காம வாழ மாட்டோமா? செத்து போயிருவோம். நாங்க டீங்கிறது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக குடிக்கிறது. காலையில குடிக்கலாம், ஈவினிங் குடிக்கலாம், இது குடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. டீ 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 நல்லா இருக்கு. பட் ஃபேமஸ் இஸ் டீ அண்ட் சமோசா. எஸ், மை ஃபேவரட் இஸ் டீ அண்ட் சமோசா. இந்த ஹைவேல போறவங்க ஆக்சுவலி அங்கே ஸ்டாப் பண்ணிட்டு டீ சமோசா சாப்பிட்டு போவாங்க யூசுவலா. எஸ், அதனால நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டேன் பார்சல்ல. எஸ், சமோசா வாங்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலி நாங்கள் யூஸ்வலாக கோலார் டு லைக் ஒஸ்கோட்டே கோலார் அந்த ஹைவே எடுத்துப்போம் எங்கள் மம்மி வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் இப்போது என்னென்னா புதுசாக வந்து சென்னை பெங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே அது ஓப்பன் ஆயிருக்குது. நாங்கள் ஸோ இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் போய் ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னும் டோல்ஸ் எல்லாம் வரலன்னு சொன்னாங்க இல்லையாராக்கே? இல்லை, இன்னும் ஃபுல் ஸ்ட்ரெச் ஓப்பன் ஆகல. ஸோ ஒன்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் எல்லா ஸ்ட்ரெச் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா தே வில் ஸ்டார்ட். யா, ஸோ அதுக்குள்ளேயே நம்ம போய் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எப்படி இருக்குது இந்த ஹைவேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஹைவேக்கு போகணும். ஸோ இதில் வந்து 2 என்ட்ரிக்கு இது. ஃபஸ்ட் என்ட்ரி வந்து தேவனஹள்ளிக்கு. இப்போ நாங்கள் எடுக்கிற என்ட்ரி வந்து பங்கார்பேட் அது. ஸோ NH7 வந்து ஸோ இப்போதைக்கு கர்நாடகா ஸ்ட்ரெச் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இன்னும் சென்னை வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு தே வில் ஸ்டார்ட் கலெக்டிங் த டோல்ஸ். எஸ், ஸோ சமோசா வாங்கி நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம். அண்ட் இன்னொரு சேடஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு சேடஸ்ட் விஷயம்னா, நான் அந்த ஹைவேல போனால் அங்கங்கே பெட் ஸ்டாப் இருக்கும். இதுக்கு நிற்க வை ராக்கி, அதுக்கு நிற்க வை, அது வாங்கலாம் இது வாங்கலான்ட்டு அங்கங்கே நிற்க வச்சுருவோம். இந்த நிற்க வச்சுருவோம். இந்த ஹைவேல பார்த்தா ஒரு இடத்துல கூட ஒரு கடை இல்லை, எதுவுமே இல்லை. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மனசுக்கு ரொம்ப பேஜாராகுது. அதான் வாங்கிட்டியா? ஒரு 10 சமோசா பார்சல் பண்ணிட்டியே? எஸ், வாங்கியாச்சு, சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். அது வேறு விஷயம். பட் அது கொஞ்சம் பேஜார். பட் என்னென்னா அங்கே வந்து 1.5 hour ஆகும். இன் பிட்வீன் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் அது இது சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த ஹைவே லைக் ஒஸ்கோட்டே டு அந்த எக்ஸிட் கிருஷ்ணாவரம் எக்ஸிட்டுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுராக்கி? ஒரு 28 minutes ரீச் ஆனோம். பட் அதில் வந்து லைக் கோலார் ஹைவேல வந்து எங்களுக்கு ஒரு 1.5 hour அவன் மம்மி வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த எக்ஸிட்லேருந்து எங்கள் மம்மி வீட்டுக்கு ஒரு 10 minutes. ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ரோடெல்லாம் ரொம்ப காலியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் டைம் நானே ஓட்டிடுவேன் ராகேஷ். ஸ்டேரிங்கை பிடிச்சோன்னா எங்கள் மம்மி வீட்டுக்கு போய் ரீச் ஆகிட்டுப்பேன் நான். நீ ஓட்டினேன்னா 5 நிமிஷம் கிருஷ்ணாவரம் உள்ளமே இல்லை, அவ்வளோ நல்லா ஓட்டுவேன் நான் ராக்கி. 5 நிமிஷத்துக்கு கிருஷ்ணாவரம் உள்ளத்துக்கே ரீச் ஆயிடுவோம். எங்கே ராக்கி? எங்கள் மம்மி வீட்டுக்கா? கிரேவியார்டு நக்கு செத்த ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு நல்ல டிரைவர், நானும் கற்றுன்னு இருக்கேன். ஆனால் என்னன்னா ஒரு காம்பவுண்ட் விடாமல் எல்லா காம்பவுண்டும் டச் பண்ணுற நீ, அதுதான் ப்ராப்ளமே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பழக்கம் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இந்த ஹைவேல போகிறதுனால நாம் தான் ஸ்டேரிங்கை மெரிக்கிறோம். ஸ்டேரிங்கை மெரிக்கிறல, ஸ்டேரிங் எக்ஸ்லேட்டரு பிரேக்கை தான் மெரிப்போம். ஸ்டேரிங். ஓ, ஐ எம் சோ சாரி. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேர் ஆர் 2 எக்ஸிட். ஸோ இந்த ஹைவேல 2 எக்ஸிட் இருக்குது ஃப்ரம் ஒஸ்கோட்டே டு KGF. ஃபர்ஸ்ட் எக்ஸிட் இஸ் மாலூர், செகண்ட் எக்ஸிட் இஸ் KGF. ஸோ KGF வந்து கிருஷ்ணாவரம் எக்ஸிட்னு சொல்லுவாங்க. ஒரு பீத்தமங்கலா கோலார் கோல்ட்ஃபீல்டு எக்ஸிட்ன்ட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் ஐ திங்க் அது பங்கார்பேட் கிட்ட நினைக்கிறேன் ஒரு எக்ஸிட் இருக்குது. அது வந்து சர்வீஸ் ஏதோ ஒரு எக்ஸிட் இருக்குது தானே? ஐ டோன்ட் திங்க் ஸோ பங்கார்பேட் எக்ஸிட் இருக்கான்ட்டு. பட் ஃபார் ஷுர் மாலூர் ஒன்று, KGF ஒன்று எக்ஸிட் இருக்குது. பட் ரோடு ரொம்பவே நல்லா இருக்குது இப்போதைக்கு. ரொம்ப ஹெவி வெஹிக்கல்ஸ் எல்லாம் போகாததுனால ஃபார் நவ் இட் இஸ் ஆக்சுவலி குட் அண்ட் சேஃபாக ட்ரைவ் பண்ணலாம். பட் ஒன்லி திங் இஸ் ஸோ அது இப்போ போனது மாலூர் எக்ஸிட்.
ஒன்லி திங் இஸ் இங்கே நீங்கள் எங்கேயும் ஸ்டாப் பண்ண முடியாது, கண்டினியூஸாக போயினே இருக்கணும், பிகாஸ் எங்கேயும் பிட் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நீ ½ an hourல ரீச் ஆகிற, இல்லைனா உனக்கு 1.5 hour மேலே தான் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னும் நம்ம அர்லி மார்னிங் இல்லை லேட் நைட் வந்தால் இன்னும் சீக்கிரம் ரீச் ஆயிடுவோம் ஆக்சுவலி. ஸோ பிகாஸ் பெங்களூர் டிராஃபிக் கூட அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட். ஸோ எங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒஸ்கோட்டேக்கு ரீச் ஆகிறதுக்கு மோர் தென் 1.5 hour ஆகிடுச்சு. ஆமாம். பட் ஒஸ்கோட்டே டு எங்கள் மம்மி பிளேஸ்க்கு ஜஸ்ட் ஒரு 35 to 40 minutes ரீச் ஆகிட்டோம். ஸோ அதுதான் ஏர்லி மார்னிங் வந்தால் ஸோ பெங்களூர் டிராஃபிக்கும் நம்ம அவாய்ட் பண்ணி மேபி 1 hourல எங்கள் மம்மி வீடு ரீச் ஆகலான்னு நினைக்கிறேன். இல்லையா ராக்கி? ரீச் ஆகிற சான்சஸ் இருக்குது. எஸ். ஸோ எக்ஸிட்லேருந்து உங்கள் வீட்டுக்கு ஹார்ட்லி ஒரு 8 to 10 minutes. 8 to 10 minutes அவ்வளோதான். ஸோ ஆஸ் அ டிரைவர் எப்படி இருக்குது இந்த ரோடு? நல்லா இருக்குது. குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி, வெரி ப்ளசண்ட், எஸ், நைஸ், அண்ட் ஐ டிட் நாட் ஸ்டாப் எனிவேர். ஸோ அதுதான் உனக்கும் தேவை இல்லையா? இங்கே நிறுத்து அங்கே நிறுத்துன்றது இல்லை, ஜாலியாக நீயும் அவ்வளோதான். ஒரே வாட்டி டெஸ்டினேஷன் ரீச் ஆன உடனே ஸ்டாப் பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு தான் மேபி இதுக்கப்புறம் நீ இந்த ரோடை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், இந்த ஹைவே தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு. ஆமாம். ஸோ சீக்கிரம் ரீச் ஒன்ஸ் த டோல் கெட் ஸ்டார்டட் வி ஷுட் சி எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ பட் இப்போதைக்கு எவ்வளோ 200-300 சார்ஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? அது தெரியல, நாட் ஷோர் எக்ஸாக்ட்லி இன்னும் எவ்வளோன்ட்டெல்லாம் என்ன தெரியல. டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸிட், விச் எக்ஸிட் யூ டேக், தட் இஸ் வாட் தே ஆர் பிளானிங் ஃபார். பட் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரூட்டில். லைக் நீ ட்ரைவ் பண்ணி நான் உட்காந்து வர்றது, பிகாஸ் ரொம்ப ஸ்மூத் டிரைவிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா இவன் போனதெல்லாம் அவன் ஸ்பீடு வந்து 140, 120, 140லே இருக்கிறான். மேக்ஸிமம் ஹையர் ஸ்பீட் எவ்வளோ ரீச் பண்ணுங்க? இந்த காரில் மேக்ஸிமம் யூ குட் ரீச் இஸ் 155. ஏன்னா 160 ஒரு டைம் ரீச் பண்ணால், பட் கார் வந்து ஃபுல் வாபிள் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு ஒரு மாதிரி வேணாம் 155 டச் பண்ணலாம், அவ்வளோதான், நாட் மோர் தென் தட். ஸோ திஸ் இஸ் த எக்ஸிட் டு கேஜிஎஃப். எஸ், இதுதான் எக்ஸிட். ஃப்ரம் ஹியர் யூ ஹேவ் டு டேக் லெஃப்ட் அண்ட் கோ டுவர்ட்ஸ் கிருஷ்ணாவரம். இந்த லெஃப்ட் தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே ஒரு போர்டு இருக்கும். ஸோ அந்த போர்டு, ஆனால் ஆக்சுவலி இந்த ரோடு எனக்கு என்ன ரொம்ப, இந்த ஹைவே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா எவ்ரிவேர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு வச்சுருக்குறாங்க. ஸோ தட் யாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது. மேபி ஸ்லோவாக போய் நீங்கள் ஸ்பீடாக போனால் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் உங்கள் எக்ஸிட் கரெக்ட் கிட்ட வரப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கின்னு போர்டு மட்டும் பார்த்துன்னு போனீங்கனாலே உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சிடும். யூஸ்வலாக நேஷ்னல் ஹைவேல உங்களுக்கு சைன் போர்டு இந்த இருக்கும். ஃப்ரம் 2 kilometers ஒன்லி தே வில் ஸ்டார்ட். சைன் போர்டு இருக்கும், பட் இது புதுசாக இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே க்ளீனாக தெரியுது. நம்ம புதுசாக இருக்கிறதுனால எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஸோ அதனால சொன்னேன் நான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக கிருஷ்ணாவரம் எக்ஸிட்டுக்கு வந்துட்டோம். கிட்ட எக்ஸிட் ஆகி அங்கத்துலேருந்து ஒரு 10 minutes எங்கள் மம்மி வீட்டுக்கு. ஸோ எவ்வளோ ஹாப்பி பாருங்க ஃப்ரெண்ட் எனக்கு. ஸோ என்னை அடிக்கடிக்கு கூப்பிட்டுன்னு வருவேன். இல்லை ராகேஷ், இந்த ரோடு உனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு, ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு உனக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அடிக்கடிக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். ஏன்னா ஜஸ்ட் ½ an hour. ஆமாம், ½ an hour. இந்த ஹைவேல மட்டும் தான் ½ an hour. அதர்வைஸ் வீட்டிலேருந்து ஹைவேக்கு டச் ஆகிறதுக்கே 1 hour ஆகும். கரெக்ட். ஆனால் ராகேஷோட மைண்ட் வாஷ் எப்படி இருக்கும் தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது அவ்வளோதான், போங்க பாய், முடிச்சு விட்டீங்க, போங்க பாய், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும். இருக்கட்டும், ஆனாலும் நாங்கள் வருவோம் எங்கள் மம்மி வீட்டுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணாபுரம் எக்ஸிட். ஸோ அவ்வளோதான், எக்ஸிட் ஆகிட்டு வீட்டுக்கும் ரீச் ஆகியாச்சு. ராகேஷ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் பாப்பா வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா எங்கள் டேடி கூட உட்காந்துன்னு கேட் வந்து குட்டி போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துன்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். see you in the next interesting video. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிட்டன்ஸு. அவளுக்கு அதை தூக்கி கொடுக்கணுன்ட்டு கேட்டுன்னே இருக்கான்.